ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கான்செப்ட்ஸ் ஆர் பிப்ளிக்கல். இப்போ நடக்கிற அந்த மியூசிக் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து என்னென்னா மியூசிக் பாடல்கள், இது ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். இது பிப்ளிக்கலாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டு காரியம் பார்க்கணும். ஒன்று, இயேசு கிறிஸ்து இதை குறித்து எங்கேயாவது போதித்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நம்ம வந்து செய்ய போகிறோம். அவர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் மாடலை செட் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல அவர் எப்படி பாவம் செய்யாம வந்து இருந்தாரோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் அச்சாரமா இருக்கிறார். அதே போல நீங்களும் நானும் பாவம் செய்யாம அவரை போல வாழணும் அப்படின்றது தான் ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நம்ம ட்ரை பண்றோம். அதை காட்டிலும் விசுவாசிக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து உதவி செய்கிறார். இப்போ அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர்கள் இதை குறித்து எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா, எதையாவது செய்திருக்கிறார்களா பார்க்கணும். ரெண்டு காரியம். முதலாவது, இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களும் சபைக்கு வந்து தேவை. இதை தான் நம்ம வந்து என்னன்னா சபையில இப்போ நான் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். புது உடன்படிக்கையில நம்ம வந்து இருக்கிறதுனால இது ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமா வந்து இருக்குது. இப்போ இந்த கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய பாடல்கள் இருக்குது இல்ல. இப்போ ஆராதனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை முறை தான் ஆராதனை. பட் சர்ச்ல ஏன் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்றோம் அப்படின்னா, வி ஆர் கன்ஃபெஸிங் அவர் ஃபெய்த். நான் இயேசு கிறிஸ்துவை, வேதாகமத்தை எந்த அளவுக்கு நான் கற்றுக்கொண்டேனோ, இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி பார்க்கிறேன், தெய்வத்தை எப்படி பார்க்கிறேன், அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் நான் ஆராதிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டா வந்து என்னன்னா இந்த கான்செப்ட் வந்து அலைவ் கான்செப்ட் வந்து போனதை நம்ம வந்து பார்க்குறோம். பட் வந்து இதுல வந்து நிறைய காரியங்கள் வந்து என்னன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரியம் அப்படின்னா, இப்போ கெர்சன் எடின்பரோ அண்ணனுடைய சாங்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஓகே, சில பாடல்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குது, சில பாடல்கள் வேதாகமத்தின் அடிப்படையில இல்லை. ஸோ அதை குறித்து நம்ம இப்போ வந்து பேசுறதுக்கு வந்தானா, பட் அவர் கான்செப்ட் நடத்தினது சரியா தவிர அவர் மட்டும் இல்லை, அநேக கான்செப்ட்ஸ் வந்து நடக்கிறது வந்து பார்க்குறோம். இப்போ இந்த கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பின்னாடி ஸ்டேஜ் எல்லாம் வந்து பண்ணணும். ப்ளஸ் வந்து என்னன்னா மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மியூசிஷியன்ஸ் வருவாங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ வர்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அங்கே வந்து நடத்துகிற கிரவுண்டுக்கு வந்து வாடகை, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான காரியம் வந்து இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு பின்னாடி ஒரு பேனர் வச்சு ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கே வந்து என்னன்னா 4 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி செலவாகும். அப்போது ஒரு கான்சர்ட் அப்படி நடத்தும் பொழுது அதுக்கேற்ற லைட்னிங்ஸ் இருக்கும், ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், சிங்கர்ஸ் வந்து வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து என்னன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸாக தான் போகுது. ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அது அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி தெரியல. சில பேர் சொல்லுவாங்க 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி ஒரு கான்செப்ட் நடத்தினால ஒரு ஆத்மா ரசிக்கப்படுது. ஏன் அந்த 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி அநேக கிராமத்துக்கு அநேக ஊழியக்காரர்களை அனுப்பி அவங்கள சப்போர்ட் பண்ணலாமே, அப்படியும் ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லை. அது பண்ண மாட்டாங்க. பட் கான்செப்ட்ன்றது இப்போ உள்ள வாலிபர்கள் அப்பதான் இழுக்க முடியும். பப்புக்கும் இன்னொரு மற்ற உலகத்தானுடைய கான்செப்ட் போறதுக்கு நம்ம கிறிஸ்டின் கான்செப்ட் வைக்கும்போது நிறைய பேர் வராங்களே, நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆராதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எது ஆராதனை? வாழ்க்கை முறை தான் ஆராதனை. பட் சர்ச்ல பண்றதான பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நான் தேவனை எப்படி வந்து நான் கற்றுக்கொண்டனோ, எனக்கு நான் என்ன உபதேசங்களை ஃபாலோ பண்றேனோ அதை நான் அறிக்கை செய்யறேன். சில பேர் வந்து செழிப்பு உபதேசங்கள் ரொம்ப பெருகிருச்சு. அப்போ சில பேர் வந்து என்னன்னா பாடுற பாடலாம் நான் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே, நான் ஆசீர்வதிப்பவரே, இப்படி பாடிக்கிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் இருப்பாங்க, தெய்வம் பரிசுத்தர், அவரை போல பரிசுத்தர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றவங்க அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் விஷயம். இப்ப தெய்வத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், இதுதான் மேட்ரு. இப்போ ஆராதனைன்னு சொல்லி வரும்பொழுது இந்த கான்செப்ட்ஸ் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குதா? இயேசு கிறிஸ்து வந்து செய்ததை பார்த்தோம், மலை பிரசங்கம் வந்து செய்தார், நிறைய பேருக்கு வந்து கேதர் ஆனாங்க. அப்போ மைக் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆண்டவர் வந்து என்னன்னா அந்த மலை பிரசங்கம் வந்து நம்ம படிக்கும் போதே அவ்வளோ ஒரு பெரிய காரியமா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இருந்து கேட்டவங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா, எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும் இல்ல. அப்போ கான்செப்ட்ஸ் அப்படின்னும் பொழுது அங்க எப்படிப்பட்ட காரியம் போதிக்கப்படுது? கர்த்தர் ரிஸ்டோர் பண்றாரு, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஹீலிங் பண்றாரு, டெலிவரன்ஸ் பண்றாரு, ஒரு பேசிக்கா தான் இருக்குமே தவிர அங்க ரட்சிக்கப்படாதவர்கள் யாருன்னா வருகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 5% சொல்லலாம். மற்ற பேர் எல்லாமே வந்து என்னன்னா எப்படி வெளியே உலகத்தன் கான்செப்ட் நடத்துறோம் அந்த மாதிரி ஏதோ கான்செப்ட் நடக்குது, வாங்க பர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்றதுக்கு வருவாங்க. ஒரு கணிசமான ஒரு சதவீதம் மட்டும்தான் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. பட் அது ஆராதனை அல்ல, அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப எது ஆராதனை? வாழ்க்கை முறை தான் ஆராதனை. இப்போ இந்த கான்செப்ட் இவ்வளவு லட்சம் செலவு பண்றதுனால வாட் இஸ் த
பெனிஃபிஷியல் ஃபார் பாடி ஆஃப் கிரைஸ்ட். என்ன நன்மை நடக்குது பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, அதை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். என்ன நன்மை நடக்குது, எத்தனை ஆத்மாக்கள் ரசிக்கப்படுறாங்க. இப்போ அந்த 50 லட்சம் செலவு பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலைவ் கான்சர்ட் எடுத்துக்கலாம். இப்போ அலைவ் கான்சர்ட்ல வந்து நடத்துறதுக்கான நோக்கமே ஒரு ஹீலிங் சென்டர், நிறைய பேர் வந்து ரசிக்கப்படணும். இது ஒரு பெதஸ்தா குளம் போல, இந்த குளத்துக்குள்ள யார் வந்தாங்களோ ஹீலிங் ஆகி தான் போவாங்க. ஹீலிங் மட்டுமே மையமாய் வைத்து கட்டப்படுகிற ஒரு ஹீலிங் சென்டர் இது. பட் மெகா சர்ச்சஸ் எப்பவுமே அது ஒரு ஃபெயிலியர் தான், ஃபெயிலியரான ஒரு மாடல் தான். அக்கார்டிங் டு பைபிள் பார்க்கும்போது மெகா சர்ச் அப்படின்னாலே அது ஒரு ஃபெயிலியர் தான். எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்கள் வந்தாலுமே அத்தனை ஆயிரம் ஆத்துமாக்கள் சபையில் நிலைத்து சீஷர்களா மாறுகிறார்களா, அதுதான் சிறந்த சபை. இப்போ என்கிட்ட ஒரு 5-6 விசுவாசி இருக்கிறாங்க, ஆனா விசுவாசியாவே இருக்கிறாங்கன்னா வேஸ்ட். என்கிட்ட ஒரு 50 விசுவாசி இருக்கிறாங்க, அந்த 50 விசுவாசியும் சீஷர்களாய் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பி நிற்கிற வேதாகமத்தை கற்று அறிந்த வேத அறிஞர்களா இருக்கும் பொழுது அந்த 50 விசுவாசிகள் தான் பெரியவர்கள், அந்த 50 சீஷர்கள் தான் பெரியவங்களே தவிர 5000 விசுவாசிகள் வேஸ்ட். அப்போ அது சபை அப்படின்னும் போது இந்த தசம பாகத்துக்கும் காணிகைக்கும் சுகபோகமா வாழ்றதுக்கும் இப்படி மட்டும்தான் வந்து இருப்பாங்களே தவிர, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்ப்ரெட் ஆகுமான்னு பார்த்தா ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ இந்த கான்செப்ட் நடத்துறதுனால எத்தனை ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. ஏன்னா பேதுரு வந்து பேசும்போது 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, அப்புறம் 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க, சபையில சேர்க்கப்பட்டார்கள். அந்த சபையில சேர்க்கப்பட்ட விசுவாசிகள் என்ன ஆனாங்கன்னா ஸ்ப்ரெட் ஆனாங்க. காட் ஸ்கேட்டர்ட் தெம். ஏன்னா அவங்க ஒரே இடத்துல இருப்பது கர்த்தருடைய விருப்பமே இல்லை, ஸ்கேட்டர் பண்றாரு. இப்போ யோசிச்சு வந்து பார்க்கணும், இந்த கான்செப்ட்ஸ் நடத்துறதுனால பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு என்ன பிரயோஜனம். இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஹீலிங் சென்டர் நடத்துறதுக்கு அதுக்கு டைரக்டாவே இந்த 50 லட்சம் ஒரு 60 லட்சம், இது 50 லட்சம்ன்றது கம்மி. ஏன்னா ஒரு மியூசிஷியன்ஸும் லேக்ஸ்ல வந்து சம்பளம் வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, லேக்ஸ்ல வந்து என்னன்னா ஒரு செலவுகளும் வந்து இருக்கும். ஏன்னா இந்த கான்செப்டோட மாடல் வந்து என்னன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நீ இவ்வளவு காசு கொடுத்துருக்கியா டைமண்ட், நீ கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கியா கோல்டு, நீ கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கியா சில்வர். அப்போ பைபிள்ல யாக்கோபு 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சூப்பரா எழுதியிருக்கோம், என் சகோதரனே மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக. 2வது வசனத்துல, ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த இடத்துல இந்த நல்ல இடத்தில் உட்காரம் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடியின் அண்டையிலே உட்கார் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. ஒரு சபை என்று கூடுகிற ஒரு இடத்துல நீ நல்ல காசு கொடுக்கிறவன முன்னாடியும் காசு கொடுக்காதவன பின்னாடியும் நீ கொண்டு வந்த அப்படின்னா, அப்போ நீ வந்து பேதகத்தை விரும்புற, தகாத சிந்தையோட நடக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா நான் ஃப்ரீ டைம்ஸ்ல வந்து என்னன்னா, நான் பவுன்சர்ஸா வந்து போவேன். அப்போ பவுன்சரா வந்து நான் போகும்பொழுது, ஏன்னா நான் ஆஃபரிங்க நம்பி மட்டுமே நான் வந்து ஊழியத்தை வந்து செய்யல. எனக்கு ஆஃபரிங்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோ கொடுப்பாங்க, நான் ஊழியமும் செய்யலை. நான் வேலை செஞ்சு நான் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து ஜிம் ட்ரைனிங் வந்து பண்ணுவேன், ப்ளஸ் வந்து பவுன்சஸாக வந்து போவேன், மியூசிக் டீச் பண்ணுறேன். ஸோ சில சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்கிறேன், ரேப்பிடோ யூபர் ஓட்டுறேன், ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்து நான் டெலிவரி வந்து பண்ணுறேன். ஸோ நிறைய வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் யாரை நம்பியும் இல்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் கர்த்தர் வந்து போஷிப்பார்னு சொல்லி நான் சும்மா இல்லை, பவுல் சொல்றது போல வேலை செய்து நான் ஊழியம் செய்கிறேன். இதுதான் என்னுடைய காரியம். ஸோ நான் பவுன்சரா வந்து என்னன்னா கான்சர்ட்ஸ்க்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்போ அங்க பார்க்கும் பொழுது இந்த மாடல் தான் இருக்கும். இது உலகத்தானோட மாடல். நிறைய காசு கொடுக்குறவன நீ முன்னாடியும் கோல்டு சில்வர் பிளாட்டினம், இது வந்து பிசினஸ் நோக்கத்தோட செய்யற ஒரு காரியத்தை போல இருக்குது. இப்ப நான் 50 லட்சம் போறேன்னா 1 crore எடுக்கணும், இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னும் பொழுது யோசிச்சு பாருங்க. அப்போ இது பிசினஸா, இது ஊழியமா? அப்போ கான்சர்ட்ஸ் நீங்க நடத்துனீங்க, முன்னாடி எல்லாம் குரூசைட்ஸ் நிறைய நடக்கும். சுவிசேஷத்துல தாகமா ₹1 செலவு இல்லாம வந்து நடத்தப்படுகிற கூட்டங்கள் வந்து இருக்குது. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிச்ச மாடலை தவிர கான்செப்ட்ஸ் ஆர் நாட் பிப்ளிக்கல். எது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குது? நீங்க என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அப்போஸ்தலர்கள் யாருமே இந்த பாட்டு ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. சத்தியத்தை மாத்திரம் தைரியமே பிரசங்கித்தார்கள். பகைக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி பறைசாற்றினார்கள். அப்போ பாடல்கள்னால ஒரு காரியம் மாறுறதா அப்படின்னா, ஏன்னா நான் சில கான்செர்ட்ல போகும்போது இந்த சினிமா பாட்டுலாம் வந்து பாடுவாங்க. அப்ப பாடும்போது என்னன்னா, இந்த வைப்பு பத்தல, இன்னும் கொஞ்சம் வைப். ஏன்னா நம்ம இந்த ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஸ்டால்ஸ் வந்து போடுவோம். அப்ப போடும்போது அங்க வந்து என்னன்னா சில இந்த ஈவெண்ட் நடத்துற ஈவெண்டர்ஸ்லாம் வராங்க, அதில் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா சினிமா சாங்ஸ் தான் பாடுவாங்க. நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்.
அப்போ அவங்க வந்து ஜனங்களை புல் பண்றதுக்கு இந்த வைப் பத்தல, நம்ம அடுத்த பாட்டு போடலாம், இந்த வைப் இன்னும் கொஞ்சம் வைபா இருக்கும்னு சொல்லி உசுப்பேத்து விடுவாங்க. இப்போ உள்ள ஆராதனைகள் எல்லாமே இந்த இந்த மியூசிக் இந்த இந்த இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே இமோஷனலா ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த கான்சர்ட்ஸ்ல வாசிக்கிற எல்லா மியூசிஷியன்ஸும் சினிமாவுக்கு வாசிக்கிறவங்க. அப்ப அவன் எப்படி வாசிப்பான்? தேவனுக்காக டெடிகேட்டடா வாசிப்பாங்களா? இட் இஸ் தேர் ப்ரொஃபஷன். ஸோ அதனால அவங்க வந்து எப்படி சினிமாவுக்கு வந்து நல்ல ஒரு வைபா வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரி வைபா தான் வாசிப்பாங்களே தவிர அபிஷேகத்துல நிரம்பி பரிசுத்தாவினால் நிரம்பி வாசிக்கிறாங்களா? ஸோ இது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். சரி, வாசிக்கிறாங்க, ஓகே, கடவுளுக்காக வாசிக்கிறாங்க. ஆனா மியூசிக் அப்படின்னும் பொழுது அது ஒரு இமோஷனலா ஒரு ஸ்டிரப் பண்ற ஒரு காரியம் தான். ஆனா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னும் போது லைஃப் ஸ்டைல். பட் சபை கூடுகிற இடத்துல நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா தேவனை குறித்து அறிகிற அறிவில நான் பாடுறேன், இதுதான் ஒரு காரியமே. இப்போ தொடர்ந்து நம்ம யாக்கோபுல வந்து வாசிக்கும் பொழுது, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாயும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயஸ்தலங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களுக்கு அல்லவோ தூஷிக்கிறார்கள். அப்ப இந்த கான்செப்ட் தேவனை மகிமைப்படுத்துகிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொல்லுவேன், இந்த கான்செப்ட்ஸ் தரித்திரரை கனவீனப்படுத்துது. இந்த பிளாட்டினம், கோல்டு, சில்வரு, இந்த கிறிஸ்துவத்தில் இப்படிப்பட்ட இதே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா? சரி, அப்ப அதையும் மீறி நான் ஒரு சர்ச் கட்ட போறேன், ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கொடுக்குற உதாரத்துவமான காணிக்கை நம்ம வந்து சர்ச் கட்டுறோம் அதுக்குன்னு சொல்லி மெகா சர்ச் பிப்ளிக்கல் இல்லை, அது அப்படி கூட பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மாடல் செட் பண்ணி நீ பிளாட்டினம்னா 5000 ரூபாய் காசு, அதையும் வாங்கிட்டு போற சில முட்டாள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து என்னன்னா சுகபோகமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோட செத்தவள்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஸோ அப்படியே வந்து இருக்கிறாங்க சில பேர். பட் தரித்திரர்கள் அப்போ பிரான்ஸ் எவ்வளவு கொடுத்துருப்பான்? 100 ரூபாய் பாஸ்ல வந்திருப்பான், பின்னாடி இருப்பான். இது தரித்திரரை கனவீனப்படுத்துகிற ஒரு கான்செப்ட்ஸை நான் வந்து பாக்குறேன். அப்படி கான்செப்ட் நடத்தணும்னா எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொந்த பணத்துல நடத்தலாங்க. சொந்த பணத்துல நான் வேலை செய்யறேன்ப்பா. இப்ப இந்த ஆல்பம்ஸ் எல்லாம் நிறைய பேர் தயாரிக்கிறாங்களே, எவ்வளவு காசு வந்ததுன்னா காணிக்கை பணத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜனங்களோட காணிக்கை டிஃப்ரெண்ட் ஸ்பாட், டிஃப்ரெண்ட் இந்த சாங்க்குன்னு சொல்லி டிராவல் பண்ணி போறாங்க, இந்த சாங்க்குன்னு ஒரு லொகேஷன் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் சினிமால தான் இப்படிலாம் நடக்கும். இப்ப கிறிஸ்தவத்திலும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். தங்களோட சொந்த பணத்துல செலவு செய்யறாங்க, தங்களோட சொந்த பணத்துல உழைச்சு சம்பாரிச்சு நான் ஒரு பாட்டு எடுக்கிறேன், 2 லட்சம் 3 லட்சம் செலவுனா பண்ணுங்க. நான் 50 லட்சம் 60 லட்சம் நான் என் சொந்த பணத்துல நான் கான்செப்ட் வந்து நடத்தினா பண்ணுங்க. ஜனங்களோட காணிக்கை பணத்துல ஃபண்ட் ரைஸ் பண்ணி அப்படி நடத்தி ஒரு சபை கட்டி அது வந்து என்னன்னா தேவன் வந்து எங்கேயும் விரும்பவில்லை. நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள், அவ்வளோ பெரிய சுகபோகமா ஒரு பிளேஸ் வாங்கி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. நம்மளுடைய கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? பாடி ஆஃப் கிரைஸ்ட், வி ஆர் இன் பாடி ஆஃப் கிரைஸ்ட். இதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்துல வந்திருக்கிறோம். ஆனா இதை என்கரேஜ் பண்ண மூத்த ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? அவர்கள்லாம் வேதத்தை அறிந்தாலும் அறியாதவர்களை போல தங்களுடைய செவியை அடைத்துக் கொள்கிற ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு ஐயோ. இப்படிப்பட்ட கான்செப்ட்ஸை என்கரேஜ் பண்ற சீனியர் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் நான் சொல்றேன். சில பேர் தான் தெரியுமா பேசுறதுக்கு நான் பேசுற அந்த வேதாகம சத்தியத்தை ரெஃபீட் பண்ணி பேச மாட்டாங்க. 2 காரியம் சொல்லுவாங்க. நீங்க பாருங்க தாடி வச்சிருக்கீங்க, நீங்க பாருங்க டிஷர்ட்ல பேசுறீங்க, இது தவிர வேற எதுவுமே தெரியாது. நான் ஒண்ணும் இல்லை, நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், சடனா எனக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு 3 டேஸா ரெஸ்ட்லெஸ்ஸா தூங்காம நான் நிறைய வேலைகள் செய்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா செட் பண்ணி எடுக்கணும் அப்படிலாம் வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால நான் உடனே எனக்கு ஆவேனர் பேசுவேன், நான் உடனே வந்து எடுத்துருவேன். ஸோ எனக்கு வந்து அல்டிமேட் சத்தியம் தான் வந்து முக்கியம். ஸோ சத்தியத்தை நான் வந்து பேசணும், இதுதான் வந்து நான் வந்து நினைப்பேன். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு செட் பண்ண டைம் இல்லாதனால பாருங்க விறுவிறுத்து நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை. பட் எனக்கு இது சொல்லணும், கிறிஸ்துவின் சரீரத்தில் இது சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சத்தியத்தை வந்து என்னன்னா நிறைய ஜனங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனாலதான் நம்ம இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். எந்த ஊழியக்காரர்களையும் அக்யூஸ் பண்ணி அவங்கள வந்து கீழே தள்ளணும், டிஃபேம் பண்ணணும், அது இந்த வீடியோட நோக்கம் கிடையாது. பிப்ளிகல் படி இருக்குதா, கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. கிறிஸ்துவின் சரீரத்துல யார் வேணா சொல்லலாம், சத்தியத்தை அறிந்தவர்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோசிங்க, கிறிஸ்துவின் சரீரத்துல திங்க் பண்ணுங்க, தேவனுக்காக வைராக்கியமா நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென்.